குட் ஈவினிங் காய்ஸ். இந்த செமினார் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரியும் நாங்க வந்து கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய கோர்சஸ் போயிட்டு நீங்க படிச்சிருப்பீங்க. பட் அதெல்லாம் ஓவர் கம் பண்ற மாதிரி நாங்க கோர்சஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான அவுட்புட்டும் வந்து நாங்க டெய்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய டெலிகிராம் சேனல் இல்லாம மற்ற எல்லா சோஷியல் மீடியாலையும் நாங்க வந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய லாஸ்ட் பேட்ச் இப்போ நேத்து முடிஞ்ச பேட்சுக்கான சர்டிஃபிகேஷன் வந்து நீங்க கொடுக்குறோம். ஸோ அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க இந்த கோர்சஸை பத்தி அப்படின்றது நீங்க வந்து ஃபீட்பேக்ஸ்ல நீங்க இதுக்கு முன்னாடி வந்து தெரிஞ்சிருப்பீங்க. பட் வந்து நீங்க லைவா வந்து அவங்க வந்து அவங்க கிட்ட நீ உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும் கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தாராளமா எனக்கு வந்து டெலிகிராம்ல மெசேஜ் போடலாம், இல்லைன்னா வந்து இந்த செட்ல நீங்க போட முடியும். நீங்க போட்டீங்கன்னா எனக்கு டைரக்டா எனக்கு வரும். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஒப்பீனியன்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்க தாராளமா உங்களால எங்களோட கேட்க முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து அவ்வளவு பத்தியுமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதோ ஒரு சேஞ்சஸை வந்து ட்ரேடிங்ல எங்களால கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில நீங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருப்பீங்க. மற்ற சேனல் கம்பேர் பண்றப்போ இந்த சேனல் எந்த லெவல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. எல்லாமே வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒவ்வொருத்தங்களா நம்ம பேசி பாக்குறப்போ வந்து நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் ஆகும். அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு டெலிகிராம்ல உங்களோட கொஸ்டின்ஸை போடுங்க, நான் அந்த கொஸ்டின்ஸை அவங்க கேட்கறேன். ஆனா ஆன்சர் பண்ணுங்க, நான் உங்கள்கிட்ட கேட்கறேன். இல்லைன்னா எனக்கு செட்ல போட்டு விடுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களால எனக்கு செட் பண்ண முடியும். ஸோ கொஞ்சிருங்க. ஓகே. ஸோ உங்களால எனக்கு வந்து செக் பண்ண முடியும். செட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னு சொன்னா நீங்க அதை கேட்கலாம். நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே அந்த டவுட்டை கேட்பேன். ஓகே. ஸோ இந்த கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாத்துக்குமே வந்து கிடைக்கணும், எல்லாத்துக்குமே எல்லா நாலேஜும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக 7 டேஸ்க்கு டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து இந்த ஒவ்வொரு கோர்சஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கலா ஒவ்வொரு விஷயங்கள் பார்த்து பார்த்து நாங்க பண்ணியிருக்கோம். நீங்க ட்ரேட் எடுக்கிற அமௌண்ட், நீங்க எத்தனை ட்ரேட் எடுக்கணும், அந்த அந்த எடுக்கிற ட்ரேட் வந்து நீங்க நாங்க சொல்லாமலே உங்களுக்கு வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணணும். மார்க்கெட்டை எப்படிதான் அனலைஸ் பண்ணிக்கணும், மார்க்கெட்டை பார்த்தோன்னே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும். அண்ட் மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ணணுன்றதான் மேஜரான விஷயம். இதெல்லாம் வந்து நாங்க நோட்டீஸ் பண்ணி தான் அண்ட் நாங்க ட்ரை பண்ணி அதை பெக் டெஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு கோர்சஸ் லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ லான்ச் பண்ணி செகண்ட் வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 20 மெம்பர்ஸ்க்கு மேல ஜாயின் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்க அவ்வளவு தூரம் எங்களை நம்புறீங்க அப்படின்றப்பவே நாங்க வந்து பாதி நாங்க வின் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தான். அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் பெட்ச் மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா உண்மையா வந்து சம்பாதிச்சாங்களா, அவங்க வந்து earn பண்றாங்களா, பிளஸ் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள்லாம் பியூரா உங்களுக்கு புரியுற மாதிரி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம். இதை வச்சு இதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய லாஸ் பண்ணியிருந்தீங்க, இல்லாட்டி நிறைய கோர்சஸ் பை பண்ணிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த கோர்சஸ் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள கொண்டு வரும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு செமினார் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இந்த கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இனிமே ஒரு சக்சஸ் மீட் மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷன் ஃபங்க்ஷன் மாதிரி உங்களுக்கு நடக்கும். கண்டிப்பா ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நடக்கும். ஸோ அதுக்காக தான் நாம வந்து இந்த விஷயத்த நாங்க பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கேட்கலாம். அவங்க வந்து அவங்ககிட்ட நம்ம ரேண்டமான கொஸ்டின்ஸ் கேட்போம். அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதையும் உங்களுக்கு நிறைய புரியுறப்போ ஒரு நல்ல ஒரு விஷயம் வரும். ஏன்னா நீங்க இவ்வளவு நாள் ஃபீட்பேக்ஸ் மட்டும் கேட்டிருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணி போட்டு மேனிபுலேஷன் பண்ணலான்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதை தாண்டி இந்த கோர்சஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல வந்து எனக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு கடமை இருக்கு. ஸோ அதனால வந்து ஏன்னா நம்ம 2000 ரூபாய் காசு கொடுத்தாலும் அதுல ஒரு விஷயம் இருக்கும்ல. சும்மா நிறைய இடத்துல கோர்சஸ் படிக்கிறோம், அந்த கோர்சஸ்ல வேல்யூ இல்லாம நம்ம இடத்துல நிறைய இடத்துல சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாம வந்திருப்பீங்க. பட் இங்க உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தரா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆஹ் நிசார், கேக்குதா நிசார்? போலாம். ப்ரோ. கேக்குதா? வணக்கம் ப்ரோ. யா, ஓகே. யா, நேத்தோட உங்க கிளாஸ் முடிச்சு சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கு. யா. இப்போ அப்படி இருங்க. ஸோ காய்ஸ், உங்களுக்கு வந்து ஏதாவது கேள்வி கேட்கணும்னா எனக்கு செக் பண்ணுங்க, எனக்கு டைரக்டா வரும். யா. நிசார், உங்களுக்கு இந்த 7 டேஸ் கோர்ஸ் எப்படி போனுச்சு? ஒரு ஸ்ட்ரைட்டா சொல்லணும்னா, வரதுக்கு முன்னாடி 0 லெவல் இருந்த ரொம்ப லாஸ் பண்ணிட்டோம்னா, ம். வந்த முதல் நாளே எனக்கு ஏர்ன் பண்ணதுக்கு நான் $10 $15 ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிஞ்ச உடனே எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எடுத்துட்டீங்க. எடுத்தாச்சு. ஓகே. குட். 7 டேஸ்லயும் 7 டேஸ்ல வச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வர்த்தா இருக்காது.
அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா ரொம்ப நிறைய நாலேஜ் கிடைச்சாச்சு அந்த செவன். நான் ஜீரோல இருக்கிறதுக்கு ஒரு 5% நாலேஜ் கிடைச்சாலே அது நிறைய தான். அந்த ம். மாதிரி நாலேஜ் எனக்கு கிடைச்சாச்சு. ம். ஸோ இந்த கோர்ஸ் லாஸ்ட் வந்து உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணியா இருக்கா நீங்க பே பண்ணது? ஷுவர் ப்ரோ, ஷுவர் ஷுவர் பக்கா. ஓகே. அதுல உங்களுக்கு இப்போ இப்போ நீங்க மத்த கோர்சஸ் கம்பேர் பண்றப்போ இங்க இருக்கவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வந்ததுக்கு கண்டிப்பா நீங்க ஒரு கோர்ஸுக்கு ஒரு எந்த மோட்டிவேஷன்ல வந்தேன்னு தெரியாது எனக்கு. எந்த இதுல வந்தாலும் இந்த கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், பக்காவா இருக்கும். உங்களுக்கு கிடைக்காத மாதிரி நாலேஜ் இதுல இருந்து தருது. எனக்கு இல்ல, எனக்கு கிடைக்கல அந்த மாதிரி நாலேஜ். எனக்கு இங்க வந்து தான் கிடைச்சிருக்கு. நான் வேற 2 3 மென்டர் கிட்ட பார்த்துருக்கு. அவங்க எல்லாம் ஃப்ரீயா தான் அந்த மாதிரி சொல்லுது. பட் அதெல்லாம் பக்காவா ஒர்க் ஆகல. பட் இந்த ப்ரோ சொல்லி தந்த இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லா பக்காவா ஒர்க் ஆகுது. எல்லாம் ஒரு இப்போ 75 to 7 நாள் 85. படிக்கிறீங்கன்னா, இப்போ 7 நாள் படிச்சீங்கன்னா 7 நாள் உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிச்சா? சுகர் ப்ரோ, அதுல என்ன, அதுல பிரச்சனை அது யாரும் சொல்லாதுங்க. பக்காவா ஓகே. இருக்கு. ஓகேண்ணே சார். ஓகே. ஓகே. ஓகே ராகுல், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நிறைய பேசியிருக்கோம் பிரதர் ஆல்ரெடி. நம்ம மீட்ல இருக்க பெரியசாமி பிரதர் கிட்ட ம். நம்ம கிளாஸ் ஏன்னா எப்படி இப்ப வந்து போச்சு. டைரக்டா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இது ஏன் அப்படின்னு சொன்னா, கண்- இப்ப நிறைய பேர் வந்து ஒரு டவுட் இருக்கும், இவங்க உண்மையா காசு கட்டி போறானுங்களே, உண்மையா வந்து ஏர்ன் பண்றானுங்களா அப்படின்னு ஒரு காரணம் இருக்கும். இவங்கிட்ட ஏன் நான் கண்டிப்பா. படிக்கணும் அப்படின்னு ஒரு ரீசன் இருக்கும். அண்ட் இவனுங்க வந்து ம். பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் மாதிரியும் வந்து சும்மா வெளியில மட்டும் ஒரு பேய் காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ம். கோர்ஸுக்குள்ள போறப்போ ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. சோ அவங்களுக்கு இல்ல அந்த மைண்ட் என்ன சொல்ல வரீங்க? இல்ல அந்த மைண்ட் செட்ல வந்து நாங்களும் கூட சொல்ல ஃபர்ஸ்ட் மீட்ல அப்போ இருந்தோம். உண்மையாவே போன செமினார் கண்டக்ட் பண்ணும்போது எங்களுக்கும் இருந்தது. நீங்களும் எங்ககிட்ட பேசும்போது அது மாதிரி சொல்லல. நீங்க சொல்லியிருந்தீங்க நான் இப்போ உங்களுக்கு சொல்ல ஹைப் பண்ற மாதிரி தெரியும், ஆனா நீங்க இந்த 7 days முடிச்சதுக்கு அப்புறமா உண்மையான ஃபீட்பேக் சொல்ல நீங்க எப்படி கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொன்னீங்க. அதான் சொல்ல ஒரு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து கிளாஸ் சொல்றல எங்கேயும் லேக் ஆகல. ஃபர்ஸ்ட் டே 8:30 8:45 நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சா கரெக்டா ஒரு 10 o'clock 10:15 வரையும் நம்மளுக்கு சொல்ல சாலிடா ஒரு 1 1.5 hour நம்மளுக்கு கிளாஸ் போகும். ஒரு நாள் ஒரு நியூ டாபிக் கத்துப்பீங்க. ஆனா ஆல்ரெடி நீங்க மார்க்கெட்ல சொல்ல செஞ்ச விஷயங்கள் தான். ஒரு சைட் வேஸோ அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அங்க எப்படி உங்களால ஒரு பர்ஃபெக்ட் என்ட்ரி எடுக்க முடியும் அப்படின்றது சொல்ல யுகேஷ் ப்ரோ உங்களுக்கு சொல்லி தருவார் கண்டிப்பா. அதே மாதிரி சொல்ல உங்களுக்கு நியூஸ் டைம் அனலிசிஸ் பத்தி சொல்லி கொடுப்பாங்க. எப்படின்னா நீங்க இது வரையும் சொல்ல எல்லாமே பார்த்துருப்பீங்க, எல்லாமே வீடியோஸா பார்த்துருப்பீங்க, யூடியூப் கண்டென்ட்ல பார்த்துருப்பீங்க. ஆனா இது வந்து சொல்ல நீங்க கொடுக்குற 2000 சொல்றல ஒரு விஷயம் உண்மையாவே இது. இதை நீங்க அடுத்த மீட்ல இன்னொரு 10 பேர் கிட்ட நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு போய் கண்டிப்பா சேர்ப்பீங்க. நான் சொல்ற விஷயம் உண்மை அப்படின்ற மாதிரி. ஓகே. ஓகே ராகுல் பிரதர், தேங்க்யூ. உங்களுக்கு வந்து இப்போ வேல்யூ ஃபார் மணியா இருந்துச்சு அந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணது? உங்களோட ஒப்பீனியன்? அவன் ரொம்ப 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 பிரதர், ரொம்ப ஒரு 200 300% 500% கூட சொல்ல முடியும். உண்மையாவே ஏன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷனா ஆல்ரெடி நாங்க இருக்கீங்களா? மார்க்கெட்ல சொல்றதுக்காக இல்லாம உண்மையாவே மனசு தொட்டு சொல்லுங்க, உங்களுக்கு கோர்ஸ் ஓகேவா? எனக்கு இது ஏன் கேக்குறேன் என்னோட அப்படின்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா புரியுது புரியுது. உங்க ஒப்பீனியன் வந்து உங்களுக்கு இருக்க ஒப்பீனியன் மாதிரியே வந்து நீங்க கிளாஸுக்கு வர முன்னாடி இப்போ நிறைய பேர் வந்து நிறைய விதத்துல பாதிக்கப்பட்டிருப்பாங்க ட்ரேடிங்ல. சில பேர் கடன் கண்டிப்பா வாங்கிட்டு கண்டிப்பா. வந்திருப்பாங்க, இருக்கிறதெல்லாம் ம். போட்டு வந்திருப்பாங்க. ஸோ இன்னும் வந்து சக்சஸ் இல்லாம இருக்கிறப்போ இது வந்து உண்மையாவே ம். சக்சஸ் தான்ற உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஆமாங்க. இப்போ உண்மையான விஷயம் கூட சொல்ல நம்ம கிளாஸ் வந்து ஒரு 7 days கிளாஸ் போச்சு. நம்ம 6 days சொல்ல ஸ்டடீஸை பத்தி படிச்சோம். நம்ம என்ன டாபிக்ஸ் படிச்சோம்னு சொல்லிட்டு டாபிக்ஸை படிச்சோம். ம். 6th டே கிளாஸ்ல மட்டும் சொல்ல நம்ம ஒரு எமோஷனல் கண்ட்ரோல் மணி மேனேஜ்மெண்ட் பத்தி படிச்சிருப்போம். நீங்க ம். எங்களுக்கு அதை எடுத்த டைம் தான் ரொம்ப அதிகம். ஒரு 3 மணி நேரம் கிளாஸ் எடுத்தீங்க அது. நம்ம ம். உங்க அப்பதான் ஒரு ஃப்ரீயா எங்களுக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த டாக் இருந்தது. ம். அங்க எல்லாத்தையுமே சொன்னீங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தையும் சொல்ல அவங்களுக்கும் கண்டிப்பா கூட்டு போய் நீங்க கண்டிப்பா சேர்ப்பீங்கன்னு தெரியும். அதனால சொல்ல நெக்ஸ்ட் பேட்ச் அப்கமிங் பேட்ச் வரவங்களும் சொல்லல இந்த விஷயத்த வந்து நம்ம ப்ரோவோட ஒரே ஒரு விஷயம் வந்து ரூலை மட்டும் பிரேக் பண்ணாம ட்ரேட் எடுக்கணும். இதை மட்டும் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா? அது ரூல்ஸை எங்கேயும் பிரேக் பண்ணாம ட்ரேட் எடுக்கணும். இதை ஒருத்த மட்டும் சொல்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க கண்டிப்பா. அதுக்கேற்ற மாதிரி சொல்ல யுகேஷ் ப்ரோவும் சொல்ல உங்களுக்கு கண்டிப்பா ட்ரெயின் பண்ணுவார் கண்டிப்பா. அந்த நம்பிக்கை எங்களுக்கும் ரொம்ப பெருசா இருக்கு இந்த விஷயத்துல. ஓகே. ஓகே. தேங்க்யூ ராகுல் பிரதர், தேங்க்யூ. Thank யா. ஓகே. தமிழ் செல்வன், கேக்குதா தமிழ் செல்வன்? கேக்குது ப்ரோ. சொல்லுங்க பிரதர், உங்களுக்கு இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைச்சிச்சு? அண்ட் ஓவரால் கிளாஸை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? வந்திருக்கவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் இவ்வளோ நாளா 2 3 கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேட்டர்ன் இந்த மாதிரி பிடிஎஃப் வச்சு தான் எடுப்பாங்க. ம். ஆனால் நம்ம கிளாஸ் 1 என்ட்ரி எடுத்தாலும்
அக்யூரஸியாக அடிக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. அதனால வந்து நம்ம அதிக நேரம் மார்க்கெட்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணாமல் கரெக்டாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப எடுத்தோன்னா நம்ம எமோஷ்னலும் கண்ட்ரோல் ஆகும். அந்த மாதிரி சொல்லி கொடுத்தீங்க. ம். இப்போ நீங்க செவன் படிச்ச இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப 6 டாபிக்ஸ் 7 டாபிக்ஸ் படிச்சிருப்பீங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்ட டாபிக்ஸ் அதாவது கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ம். அதுலேயும் வந்து ஒரு 2 கன்ஃபர்மேஷன் வச்சு தான் எடுக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்படின்னா இப்ப நான் சொல்ற 7 டாபிக்ஸுமே வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்களா? அந்த நேம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த இப்போ ரவுண்ட் நம்பர்னா ரவுண்ட் நம்பர் தெரியும். ஆனால் ம். அது வந்து இன்னும் ரொம்ப அக்யூரஸியாக எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்க. அந்த மத்த மாதிரிலாம் மத்த டாபிக் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாமே எல்லாமே புதுசாக தான் இருந்தது. Okay, அதான் கேட்டேன், என்னடா நீங்க இதுக்கு எல்லாமே முன்னாடிலாம் படிச்ச மாதிரி. ஓகே ஓகே ஓகே. முன்னாடி சப்ஜெக்ட் ஆ எடுத்தோம். ஆனால் இது மாதிரி எதுவும் இல்லாமல் இது புதுசாக தான் இருந்துச்சு எல்லாமே. ஓகே. ஸோ மொத்தத்துல கோர்ஸ் பத்தின உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? கோர்ஸ் 2000க்கு ஒர்த்து தான் ப்ரோ. 2000 கொடுத்தேன். ஓகே, வேற? வேற யா. என்ன சொல்றது, அதான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இது மூலியமா பண்ணிக்கலாம் மைக்ரோ இருக்கு. ஸோ மொத்தத்துல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே? ஓகே தான். சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, தேங்க்யூ பிரதர். ஓகே. அண்ட் வந்து சஜீஸ் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஏன்னா நீங்களும் லாஸ்ட் பேட்ச்ல இருந்தீங்க. சஜீஸ் இருக்கீங்களா? கேக்குதா? சார் ஆஃபீஸ்ல இருக்கிறேன் சார், பேச முடியாது. ஓகே ஓகே, நோ இஷ்யூஸ். ஓகே, விதுனன் கேக்குதா? விதுனன், ஹாய் ப்ரோ, நீங்க சொல்லுங்க. இப்ப பேசிக்கா நீங்க ஸ்ரீலங்கா ரைட்டா? ஆமா, ஓகே. உங்களுக்கு இந்த கோர்சஸ் எப்படி இருந்துச்சு ஒட்டு மொத்தத்துல? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கைட் பண்ணீங்க பிரதர் நீங்க. ஓகே, இப்ப தேங்க்யூ. எந்த டைம் இல்லாம நான் கேட்குறப்பெல்லாம் நீங்க டவுட்டை கிளியர் பண்ணி வச்சீங்க. ஓகே. அப்புறமா ஒரு நிறைய ஃபர்ஸ்ட்லாம் லாஸ் பண்ணி திருப்பேன் ப்ரோ. இப்ப என்னன்னு தெரியும், ஒரு கரெக்டான கைட்னஸ் இல்லாம லாஸ் பண்ணி திருப்பேன். இப்ப வந்து இப்ப ட்ரேட் பண்ணக்குள்ள புரியுது, இப்ப எப்படி அனலைசஸ் பண்றது, இப்ப அனலைஸ் பண்ணக்குள்ள. இப்போ பேசிக்கா ம- இருந்த எல்லா டவுட்ஸும் கிளியரா? மார்க்கெட்ல பேசிக்கான விஷயம் எல்லாம் கிளியர்? ஆ ஆ ஓகே, அதெல்லாம் கிளியர் தான் ப்ரோ. மார்க்கெட்டை பார்த்தோன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருதா? ஆ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இப்பெல்லாம். ஓகே. இப்ப மார்க்கெட்டை வந்து பாக்குறப்போ உங்களுக்கு வந்து இப்போ இது இது சரியில்லை, மார்க்கெட் இது நல்லா இருக்கு, இந்த மார்க்கெட்ல தான் ஆ ட்ரேட் பண்ணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் இருக்கா? ஓ எஸ் எஸ் எஸ், நீங்க ஓகே. ஸோ சொல்லி மொத்தத்துல தந்தீங்களே. வந்து இந்த நீங்க கொடுத்த காசுக்கு இந்த கோர்சஸ் எப்படி இருந்துச்சு? என்ன சொல்ல விரும்புறீங்க மத்தவங்களுக்கு? வர்த் ஆ ஒரு வேர்த்ஃபுல்லான கோர்ஸ் தான் ப்ரோ. இப்போ நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா இல்லை ஒரு மீனிங் சிரிக்கி, இப்போ நீங்க கண்டிப்பா ஒரு குட் ட்ரேடரா வரலாம். யா, தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ஸோ ஐ திங்க் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது உங்களுக்கு பேசிக்ஸ் டு ஓகே ப்ரோ. அட்வான்ஸ் கோர்ஸ் தான் இதுதான். அண்ட் உங்களுக்கே தெரியும் அதுல நான் இப்போ இப்போ நான் படிப்பிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சா? ஓகே தானே உங்களுக்கு படிப்பிக்கிறோம், நான் படிப்பிக்கிற ஸ்டைல் ஓகே தான் எல்லாத்துக்கும்? ஓகே. ஸோ இப்போ நம்மளுடைய எங்க டீம்ல இருக்க இன்னொரு அட்மின் உங்கள்கிட்ட பேசுவாரு. ஸோ ஹாய் டீம், ஹாய் கைஸ். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? அவங்க மைக் மியூட் இருக்கா? இல்ல இல்ல, அவங்களால அக்சஸ் பண்ண முடியாது. அவங்க நமக்கு செக் பண்ண முடியும். நீங்க வந்து பேசுங்க. யா, கேக்குதா? ஹாய் ஹாய் நவீன் ப்ரோ, உங்க எல்லாத்தாலையும் எனக்கு செக் பண்ண முடியும். ஹாய் கைஸ், கேட்குதுங்களா? எல்லாரும் கேட்குதுன்னு நினைக்கிறேன். யா யா, ஸோ செக் பண்றாங்க, எல்லாத்தையும் கேக்குதுங்க. ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் அண்ட் வெல்கம் யூ டு நெக்ஸ்ட் பேட்ச். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ரன் பண்ணோம். ஸோ அதுக்கான ரிசல்ட்ஸும் அதுக்கான வீடியோஸும் நம்ம வந்து குரூப்பில் போட்டிருப்போம். ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸாக நெக்ஸ்ட் செஷன்ஸில் வந்து எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த செஷனில் வந்து எல்லாமே வந்து கிளாஸஸ் கோர்சஸ் எடுத்தது எல்லாருக்கும் ஓகேவா? எந்த மாதிரி போச்சு? அண்ட் மென்டாஸ் வந்து உங்களுக்கு எப்படி ட்ரைனிங் எடுத்தாங்க? எல்லாமே ஓகேவா? சஃபிஷியண்டாக இருந்துச்சா?
ஸோ சேட்ல போடுறாங்களா எல்லாரும்? சேட்டும் போடுறாங்க. இப்போ சிலர் அன்மியூட் பண்ண கேட்குறாங்க, கேட்டா ஆ, ரொம்ப நல்லா இருந்தது கோர்ஸ் உண்மையாவே. பேசிக் கோர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பிரதர் சொல்லியிருந்தார், யுகேஷ் பிரதர். பட் ஒரு நல்ல நாலேஜ் கொடுத்துருந்தார் உண்மையாவே. ஒரு நாளைக்கு நம்மளால சொல்ல ஒரு 6 to 7 டைப்ஸ் நம்மளால சொல்ல ஒரு கான்ஃபிடென்ஸா எடுக்க முடிய ஒரு நாலேஜ், பயங்கர நாலேஜ் கொடுத்துருக்காரு. ஓகே ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ இருக்கிற இடத்துல தான் நாங்களும் அங்கேருந்து தான் வந்தோம். லைக் என்னை பற்றி நான் சொல்லணும்னு சொன்னால், நானும் வந்து உங்களை மாதிரி வந்து ஒரு ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணி, ஸோ இங்கேவே லேர்ன் பண்ணி, அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே வந்து நான் ஒரு ட்ரைனராக இருக்கேன். ஸோ ட்ரைனர் கம் அனலிஸ்டாக இருக்கேன் பிடிசி அட்மின்ஸில். ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் நல்லா ஒரு இப்போ நான் வந்து செகண்ட் பேட்ச், ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பேட்ச்லேருந்து நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டை பிக் பண்ணி நாங்கள் வந்து ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் எங்கள் டீம்லேயே வந்து ஒரு கெரியர் ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட்டு எந்தெந்த பேட்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் பிக் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி கொடுப்போம். அண்ட் தென் லைக் உங்கள் எல்லாருமே வந்து இப்போ கோர்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால், இதுக்கப்புறம் வந்து ஸோ உங்களை வந்து எங்களோட கம்யூனிட்டியில் ஆட் பண்ணிவிடுவோம். கம்யூனிட்டியில் வந்து ஸோ ரீசன்ட் நீங்களும் சேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்களும் வந்து ஏதாவது கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு நாங்களும் ஃபவுண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம். லைக் எல்லாத்தையும் வந்து நாங்கள் அந்த குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். லைக் வந்து நம்ம எப்படின்னா நம்ம லைக் எல்லாருமே வந்து நம்ம வந்து ஒரு அப்டேட்ஸில் வந்து கனெக்டடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம். லைக் நாங்கள் இங்கே எல்லாருக்குமே வந்து ஒரு கிஃப்ட் டேம்பரும் நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முடிச்ச பேட்சுக்கும் ஸோ அப்கமிங் பேட்சுக்கும் இப்போ முடிச்ச எந்த பேட்சுக்கும் உங்கள் எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் டேம்பர் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். ஸோ அது மேபி 3 டேஸில் இருக்கலாம், இல்லைன்னா மேபி 4 to 5 டேஸில் வந்து அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து கிஃப்ட் டேம்பர்ஸ் வந்து நாங்கள் கொடுப்போம். ஸோ அப்கமிங் வர பேட்ச் பசங்களுக்கும் அதான் சொல்கிறோம். ஸோ நீங்கள் படிக்கணும் அன்னன்னைக்கு படிக்கிறத வந்து அன்னன்னைக்கு வந்து டவுட் ஸோ எதாக இருந்தாலும் அப்போவே கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸோ நீங்கள் இது முடிச்சுட்டு லைக் நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் லைக் இது அப்படியே விட்டுறாதீங்க. தினமும் லைக் நம்ம ஒரு 8:30க்கு நம்ம கிளாஸ் மீட் பண்ணுற மாதிரி நீங்கள் தினமும் 8:30க்கு நீங்கள் உட்காருங்க, ட்ரெயின் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ டவுட்ஸ் எதனா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ஃபோரமில் போடுங்க. ஃபோரமில் வந்து ஏதாவது அட்மின்ஸ் வந்து உங்களை பார்த்து எல்லாமே வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே டீம்ஸில் வந்து அப்டேட்டாக கனெக்டடாக இருங்க. ஸோ நீங்கள் முடித்த உடனே நீங்கள் போகாமல் இதுக்கு அடுத்த லெவலும் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ பேசிக் லெவலே வந்து நீங்கள் வந்து பயங்கரமாக வந்து ஒரு ஃபயராக இருக்கிற மாதிரி அட்வான்ஸ் லெவலும் இருக்குது. அதுக்கான பிளான்ஸ் எல்லாமே வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ அண்ட் தென் தேர்ட் பேட்சும் அதுக்கான இதுவும் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நாளைக்கு க்ளோஸ் ஆகிடும். அது எப்போன்னு சொல்லிட்டு இன்னொரு அட்மின் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஏன்னா லைக் நாங்கள் டீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லைக் நிறைய பேர் வந்து உங்களை மானிட்டர் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மானிட்டர் பண்ணுவாங்க. கிளாஸஸ்லாம் நல்லா எடுக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பசங்களையும் இண்டிவிஜுவலாக நாங்கள் கேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாம் பண்ணுறோம். ஸோ தேர்ட் பேட்ச் வர்றவங்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான கிளாஸ். கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி உங்களோட ஸ்கில்ஸ் வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்க எந்த இடத்துலையுமே வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு யூசர்ஸ் கூட கனெக்டடாக வந்து ஓப்பன் ஃபோரமாக யாரும் பண்ணதில்லை. நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் பண்ணுறதுல டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். லைக் நாங்கள் என்ன பண்ணுறோம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே யூசர்ஸ் கிடையாது, இங்கே எல்லாமே ஒரு ட்ரேடர்ஸ். ஸோ ட்ரேடர்ஸ்னு ஒரு பட்டத்தை வந்து நாங்கள் அந்த பட்டத்தை அழிக்கிறது தான் இந்த விழா. அண்ட் தென் உங்கள் எல்லாரும் சர்டிஃபிகேட்ஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சர்டிஃபிகேட்ஸ் வந்துருச்சு தானே எல்லாருக்கும்? இன்னும் கொஞ்சத்துல நாங்கள் சென்ட் பண்ணிக்குவோம் ஒவ்வொருத்தங்களுக்கும். ஓகே எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் சென்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஸோ நீங்கள் எல்லாருமே ட்ரேடர்ஸ் தான் வந்து ஸோ குரூப்பில் நீங்கள் பேசும்போது ஒரு ட்ரேடர்னு சொல்லிட்டு பேசுங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே இப்போ வந்து பேசிக் லெவல் ட்ரேடர்ஸ். ஸோ இன்னும் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கற்றுட்டு மேலே போயிட்டு இதுவே ஃபுல் டைமாக பண்ணுற ஆளுங்களும் இருக்காங்க. ஸோ இந்த ட்ரேடிங் வந்து எப்பவுமே விட்டுறாதீங்க. லைக் இதில் வந்து அண்ட் ரிஸ்க் ஃபேக்டரும் நிறைய இருக்குது. அதே எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறீங்களோ அதே டைமில் லாஸும் பண்ணுவீங்க. நான் சின்னதாக ஒரு ஷார்ட்டாக ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து லைக் வந்து $10 ஸ்மால் டாலர்ஸாக போடுவாங்க. 2-3 ப்ராஃபிட் எடுப்பாங்க. அண்ட் தென் ஒரு லாஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி டபுளாக போடுவாங்க, திருப்பி ட்ரிபிளாக போடுவாங்க, லாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு எமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் தென் பப்ளிக் டு பி ஆனஸ்ட் அந்த இடத்துல வந்து எங்களோட மைண்ட் அந்த சைக்காலஜி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா நாங்களுமே இந்த இடத்துல இருந்திருக்கோம், லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் $10 லாஸ் பண்ணுறேன்னா என் அக்கௌண்ட்டில் 20 இருந்தால் மொத்தம் 20 போட்டுருவேன். 20 போட்டு எடுக்கணும்னு பார்ப்பேன். ஆனால் அந்த இடத்துல வந்து எனக்கு லாஸ் தான் வரும்.
அந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து தெரியும். ஸோ நம்ம இடத்துல ட்ரேட் எடுத்துக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் ரொம்பவே பொறுமையாக இருக்கணும். அண்ட் தென் உங்கள் மைண்டு ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாலோ இல்லை சரியில்லைனாலோ கண்டிப்பாக வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. ட்ரேட் அந்த ஆப்பையும் ஓப்பன் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறீங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் 100% அது லாஸ் தான் ஆகும். ஸோ அதுக்கான கம்ப்ளீட் எமோஷனல் ட்ரைனிங்கும் நாங்கள் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கான ஸ்பெஷலைஸ்டு மென்டர்ஸும் நம்மக்கிட்ட இருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்பெஷலைஸ்ட் ட்ரைனிங்களும் உங்களுக்கு கொடுப்போம். எந்த மாதிரி டைமில் ட்ரேட்ஸ் எடுக்கணும், எந்த மாதிரி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஷார்ட்டாக தானே சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் உள்ளே வந்து அவ்வளோ கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நாங்கள் வந்து வெளில ஓப்பனாக ஷேர் பண்ண முடியாது. அண்ட் தென் நம்ம செகண்ட் பேட்ச்ல இருக்க இந்த கோர்சஸ் நோட்ஸ் எல்லாமே வந்து எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவா? அண்ட் தென் தேர்ட் பேட்சுக்கும் ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்குன்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட ரிசல்ட்ஸை பாருங்கள். நம்ம 100% ரிசல்ட்ஸை பாருங்கள். ரிசல்ட்ஸை பார்த்துட்டு ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அண்ட் தென் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அதிகமாக வேணும்னு சொன்னால் நம்ம மென்டாஸ் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே உங்களை கனெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் டவுட்ஸ் மட்டும் இருந்தால் அப்பப்போ கேட்டுடுங்க. டவுட்ஸோட எதுவுமே வந்து கிளாஸ் என் பண்ணாதீங்க, ஓகேவா? ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எவ்வளோ கற்றுக்கணும்னு நினச்சி ஆர்வமாக இருக்கிறீங்களோ ஸோ அதுதான் வந்து உங்களை வந்து மேலே உயர்த்தும். ஸோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து இப்போ நீங்கள் எப்படி இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஜாயின் பண்ணி பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து 10 பேர் இருக்கீங்கன்னா அதில் வந்து 5 பேர் வந்து ட்ரேட் பண்ண ஜாயின் பண்ணியிருப்பீங்க. மீதி 2 பேர் வந்து இந்தாண்டா பண்ணுறாங்க பார்க்கறதுக்காக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. மீதி ஒருத்தர் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி ஜாயின் பண்ணியும் கற்றுட்டு மேலே வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ எங்களோட ப்ரோக்ராமில் வந்து நாங்கள் ஓகே காய்ஸ், ஸோ வந்து ஒன் ஆஃப் மை எங்களோட டீமில் உள்ளவர் அவங்க தான் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டெலிகிராம் சேனல்ஸ் அண்ட் எல்லா மேனேஜ்மெண்ட் பார்க்குறாங்க. ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து மானிட்டர் பண்ணுறது, ப்ளஸ் வந்து அவங்களுடைய ரிசல்ட்டை செக் பண்ணுறது. ஸோ எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க. டேட்டா சம்மந்தப்பட்ட அவ்வளோ விஷயமும் பார்க்குற டீம். ஸோ நான் உங்களுக்கு என்ன விஷயம் சொல்ல இந்த டைமில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப முக்கியம். லேர்னிங் தான். எல்லாருமே மணி ஃபோக்கஸாக போயிட்டு இருப்பீங்க ஒரு பக்கம். எனக்கு வந்து நான் லாஸ் பண்ணிட்டேன், விரட்டிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அப்படின்றது, பிஸ்னஸ் அப்படின்றது வந்து ஒரு காலத்தில் நிறைய லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய வர்றதை விட ஒரு கட்டத்திலேயே நம்ம படிச்சுட்டு அதுல இருந்து மேலே தப்பிச்சு போகிறது தான் புத்திசாலித்தனம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த செஷன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த ஒப்பீனியன்ஸ் வந்து டைரக்டா நான் உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கான ரீசன் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல நீங்க லாசஸ் பண்ணியிருந்தீங்க, நிறைய இடத்துக்கு போயிட்டு ஒர்த்தே இல்லாம ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அது எனக்குமே தெரியும். நிறைய பேர் எனக்கு டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அதையும் பார்க்க 100% இல்ல 200% நான் எஃபர்ட் போட்டு ஒவ்வொரு கிளாஸஸையும் பண்றோம். அண்ட் உங்களுக்கே தெரியும், ஒவ்வொருத்துக்குமாற கஸ்டமர் சப்போர்ட் வந்து 24/7 நாங்களே ரிப்ளை பண்றோம். ஏன்னா அது எங்களுடைய கமிட்மெண்ட்ஸ், எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நினைக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைண்ட் செட்ல வருவீங்க. உங்களை ஹேண்டில் பண்றதுக்கு நான் புதுசா ஒருத்தரை ஹையர் பண்ணி அவர் உங்ககிட்ட இருந்து என்ன டீட்டெயில்ஸ் எடுப்பாரு, எப்படி சொல்லுவாருன்றது எனக்கு அந்த திருப்தி கிடையாது. அதனாலதான் எல்லாருமே நாங்க மென்டர்ஸே வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணி உங்களுக்கு சொல்றோம். என்னடா இவனுங்க ரிப்ளை உடனே பண்றாங்கன்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா உங்க எல்லாத்தையுமே நாங்க அவ்வளவு தூரம் வந்து ரெஸ்பெக்ட் பண்றோம். அந்த அளவு வந்து நாங்க ரெஸ்பெக்ட் பண்றதுனாலதான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ப்ரையாரிட்டியை நாங்க கரெக்டா கொடுக்குறோம். அதனாலதான் ரிசல்ட் வருது. ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிளாஸ் பிடிக்கணுமோ இல்லையோ, படிப்பிக்கிற லெக்சர்ஸை உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அந்த அளவுல நாங்க ஒவ்வொருத்தரையும் மூவ் பண்ணி அந்த அளவுல கைட் பண்ணி கொண்டு போறதுனால தான் எங்களால மட்டும் 100% ரிசல்ட்டை உங்களுக்கு கொண்டு வர முடியும். அண்ட் வந்து டவுட்டே வேணாம், ஒவ்வொரு கிளாஸஸ்லயும் பயங்கரமா நீங்களால ஏர்ன் பண்ண முடியும். இது நான் வந்து இப்போ நீங்க ஃபீட்பேக்ஸ் கேட்டதுல இருந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் குரூப்ல ஷேர் பண்ண ஃபீட்பேக்ஸ் பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நாளைக்கு 8:30 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு விருப்பமா இருக்கவங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. வெறும் 2000 தான். சரி, ஏன் நான் இந்த 2000 கட்டணும்? இதுல எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா, கம்ப்ளீட்லி உங்களுக்கு டிஃபரெண்டான ஸ்ட்ரக்சர். அண்ட் ஒவ்வொரு கோர்சஸ்லயும் நீங்க தனியா வந்து வேற எதுவுமே ஸ்ட்ராட்டஜிஸ் போயிட்டு தேட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே நாங்க இன்பில்டாவே கொடுத்துருக்கோம். 6 டாபிக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா 100% வின்னிங் ரேஷியோ இருக்கும். இதுல வந்து எங்கேயுமே மிஸ்ஸே ஆகாது, அந்த அளவுல கொடுத்துருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் லேர்னிங்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஸ்ட்ராட்டஜி பக்கம் போகாம. லேர்னிங் எல்லாமே உங்களுக்கு அந்த லெவல்ல இருக்கும். நீங்க வந்து ஜஸ்ட் வந்து அதை எவ்வளவு தூரம் நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்கிறீங்கன்றதுதான் இந்த கோர்ஸ் விட்டு வேல்யூ உங்களுக்கு படிக்க உங்களுக்கு புரியும். இந்த கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா, இந்த ஆல்ரெடி ஜாயின் பண்ண அவ்வளவு பேத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எங்களை நம்பி நீங்க வந்திருப்பீங்க, அதுக்கான ரிசல்ட் நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்றதுல எங்களுக்கு ஒரு திருப்தி. அண்ட் இதை பார்த்துட்டு இன்னொரு பேட்ச் பீப்புள்ஸ் வந்து இப்ப நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போற பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ண ரெடியா இருக்கீங்க. உங்களுக்கும் ஒரு டவுட் இருக்கும், நான் எப்படி படிக்க போறேன்றது. ஸோ அது வந்து இப்போ நம்மளுடைய ப்ரீவியஸ் பேட்ச்ல உள்ளவங்க வந்து சொல்லக்குள்ள உங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கிடைச்சிருக்கும் நம்புறேன். அதே மாதிரி
யாராவது ஜாயின் பண்ணணும்னு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இவனுங்க கிட்ட போனா ஒரு ஒரு நல்ல ரிசல்ட் ஒரு கிடைக்கும்ன்ற ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டேன், நல்ல விஷயத்த கன்வே பண்ணிட்டேன்ற திருப்தி எனக்கு இருக்கு. அண்ட் படிக்கணும், படிச்சாதான் மேல வர முடியுன்றது உங்களுக்கு தெரியும். ஷார்ட் கட்ஸ் வராது. ஏன்னா எங்கள்கிட்ட இண்டிகேட்டர்ஸ் அப்படின்ற கான்செப்டே இல்லை. எல்லாமே ப்ரொஃபஷனல் லெவல். நான் படிப்பிக்கிறவனா இருக்கட்டும் அண்ட் மற்ற எங்க டீம்ல இருக்க அவ்வளோ பேரா இருக்கட்டும், ப்ரொஃபஷனலா வந்து பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் அந்த சைட்ல வந்து ப்ரோ லெவல்ல இருக்கவங்க, ஸ்டடீஸ்ல இருக்கவங்க அண்ட் வந்து அக்கௌண்ட்ஸ் சிஸ்டத்துல இருக்கவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட எஜுகேஷன்ல வந்து இருக்கனால தான் எங்களால வந்து பாத்தீங்கன்னா 450+ வீடியோஸ் போட முடியுது. உங்க எல்லாத்துக்குமே வந்து இண்டிவிஜுவலா கைட் பண்ண முடியுது அண்ட் கிளாஸஸ் வந்து அந்த அளவு எஃபெக்டிவா கொண்டு போக முடியுது. இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே ப்ராப்பரான நாலேஜ் அண்ட் எஜுகேஷனல். ஓகே, ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கோர்ஸ் மாதிரி வெளியில எந்த கோர்ஸும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த பட்ஜெட்ல 2000ல வந்து பாத்தீங்கன்னா $100, $150, $200 பெருமதியான இந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது. அந்த அளவு நாங்க எஃபர்ட் போட்டிருக்கோம். ஸோ யாரெல்லாம் இந்த கோர்சஸ்ல ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ இப்பவே உங்களுடைய டெலிகிராம் சேனல்ல எங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க, ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் நல்ல ஃபியூச்சர் இருக்கு. ஆனா அது எங்க படிக்கிறீங்க, யாருக்கிட்ட இருந்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறீங்கன்றதுல தான் இருக்கு. ஸோ ட்ரேடிங் ரொம்ப ஈஸி நண்பா. அதை வந்து யாருக்கிட்ட படிக்கிறீங்க, அதை எப்படி அப்ளை பண்றீங்க, அதை எப்படி மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறீங்கன்றதுலதான் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நான் அடிப்பட்டு நான் உங்களுக்கு கோர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி அதுல இருந்து ரிசல்ட் எடுத்து சந்தோஷப்பட்டுக்கிறேன் இல்லையா, அப்பதான் புரியும். ஏன் இந்த கோர்ஸை 2000 விற்கிறேன்னா எல்லாராலையும் இந்த அஃபோர்டபுள் பிரைஸ்ல வாங்க முடியாது. ஸோ $100 $200 நாங்க விற்கலாம். பட் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஸ்டடிஸ் எப்பயுமே அந்த அளவு கொடுக்காம உங்ககிட்ட இருக்க காசுலயே வந்து பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா அது கிஃப்ட் வச்சுட்டா நிறைய டைம் கொடுக்குற ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான போஸ்ட் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. போஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நாளைக்கு உங்களுக்கு எல்லாம் வந்து சேர்த்து கிஃப்ட் வச்சுரா. ஸோ எவ்வளவு தூரம் உங்ககிட்ட இருந்து எடுக்கிறோமோ நாங்க அதை கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் எந்த இடத்துல கஷ்டப்பட்டுட்டு வரீங்கன்னு தெரியாது, எங்கெல்லாம் போயிட்டு சுத்திட்டு ஏமாந்துட்டு வரீங்கன்னு தெரியாது. ட்ரேடிங் அப்படின்றது ரொம்ப ஈஸி பிரதர். எல்லாராலும் அவங்களால சம்பாதிக்க முடியுன்றப்போ நம்மளால ஏன் முடியாது. அதை நம்ம பக்குவமா எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுக்கிறப்போ அது நமக்கு பிரச்சனையே தராது அப்படின்றத நான் வந்து உணர்ந்தனால தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இதை கோர்சஸா கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் என்னோட பேச்சு கேட்ட அண்ட் எனக்கு மரியாதை கொடுத்து இந்த இந்த மீட்டிங் ஜாயின் பண்ண அவ்வளோ பேத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நான் எப்பயுமே மறக்க மாட்டேன். ஏன்னா உங்களால தான் நாங்க இவ்வளவு தூரம் இருக்கோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்க எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும், நீ வந்து ஏர்ன் பண்றனா எதுக்காக நீ வந்து கிளாஸ் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். அதுக்கான சரியான பதில் என்னன்னா எங்கிட்ட இருக்க கேபிட்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து ஒரு 5% மட்டும்தான் மந்த்லி ரெவன்யூ ப்ராஃபிட் பண்றோம். ஏன்னா எங்களோட ரிஸ்க் அமௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 5% குறைவாக தான் இருக்கும். ஸோ எங்களுக்கு தேவையான ப்ராஃபிட்டை நாங்கள் எங்களுடைய மணி மேனேஜ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 15 டேஸ்க்குள்ள நாங்கள் முடிச்சிடும். அந்த டேஸஸை 30 டேஸ்க்கு எவ்வளோ தூரம் எக்ஸ்பெண்ட் பண்ணி எடுக்க முடியுமோ அதில் இருக்கிற ப்ராஃபிட் எடுத்ததுக்கு அப்புறம் பேலன்ஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கோர்சஸ் வந்து கரெக்டாக ஷெடியூல் பண்ணுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கிளாஸஸ் கொடுக்கணும். ஸோ நீங்கள் மற்றவங்க சொல்ற மாதிரி வந்து கோர்சஸ் மட்டும் முழுசாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு நாங்கள் இருக்கல. ஏன்னா அப்படி இருந்திருந்தா அந்த கோர்ஸ் வேல்யூ வந்து $500 $600 போயிருக்கும். ஏன்னா வந்து ஜாயின் பண்ண அவ்வளவு பேத்துக்குமே இந்த கான்செப்ட் வேல்யூ வந்து எல்லாத்துக்கும் தெரியும். வேற யாராவது பேசணும்னு நினைக்கிறீங்களா காய்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா ஆன்சர் பண்ணுங்க. ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லணும்னு நினைக்கிறவங்க இருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து லாஸ்டா ஒரு சான்ஸ் தரேன். ஐ திங்க் எல்லாரும் பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது பேசாதவங்க இருந்தீங்கன்னா பேசணும்னு சொன்னா சொல்லுங்க. ஓகே காய்ஸ், ராகுல் பேசணுமா? ராகுல் சொல்லுங்க. ராகுல் அதான் இந்த இப்போ அப்கமிங் பேட்சஸ்க்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த 7 days கிளாஸ் வந்து நோட்ஸா சொல்லல, கையில எவ்வளோ எழுதி பழகிங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லதான விஷயம் அது. அதே மாதிரி டெய்லியும் ஒரு டெய்லியும் எடுக்கிற டாபிக்ஸ்ல ஒரு மினிமம் ஒரு 5 ட்ரேட்ஸ்னா சொல்லல, நீங்க எடுத்து போஸ்ட் பண்ணுங்க. பிரதருக்கு நான் அவங்க சொல்ல அவங்க கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு நீங்க போஸ்ட் பண்ணா உங்களுக்கு சொல்ல என்ன டவுட்ஸ் தான் கிளாரிட்டி கொடுப்பான் கண்டிப்பா எந்த விஷயத்துக்கும். அதே மாதிரி சொல்ல ரூல்ஸை பிரேக் பண்ணாதீங்க, ரூல்ஸை பிரேக் பண்ணாமல் ட்ரேட் பண்ணுங்க. அந்த 1 hour 1.5 hours மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சொல்றல அதுக்கு அடுத்த நாள் சொல்லல மினிமம் 5 ட்ரேட்ஸ் டெய்லியும் எடுத்து போஸ்ட் பண்ண பழகுங்க இப்போ இருந்தே அப்படின்னு சொல்றதா சொல்றது. ஓகே ஓகே, தேங்க்யூ பிரதர். ஐ திங்க் வந்து இவர் வந்து அவங்களுக்கே தெரியும். ஏன்னா ரூல்ஸை நாங்கள் மதிக்கிறோம். ரூல்ஸை யாரெல்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்றீங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் வராது. ஏன்னா ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் நாங்களே வேலை செஞ்சுட்டு இருக்கோம்.
ஓகே காய்ஸ், ஸோ விருப்பம் இருக்கிறவங்க உடனே வந்து எங்களுடைய டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் லிங்க். அதை கிளிக் பண்ணி உங்களால் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் செக் பண்ண முடியும். கிளாஸ் பேமெண்ட் வெறும் 2000 தான். விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணி earn பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணலேருந்து கிளாஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் எங்களோட பொறுப்பு. உங்களை சம்பாதிக்க வைக்கிறது எங்களோட பொறுப்பு. ஸோ அதுக்கான ப்ரூஃப்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்டினது எல்லாமே. ஓகே காய்ஸ், தேங்க்யூ. இன்னொரு மீட்டிங்ல அடுத்து இந்த பேட்ச் முடிஞ்சா அடுத்த பேட்ச் சக்ஸஸ் மீட்ல உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணி earn பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. குட் நைட்.